ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். சரி, எதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். சரி, அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை எடுத்து போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நாங்கள் வந்துட்டு போனோம், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், வாங்க, கிளம்பியாச்சு. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ உண்மையாகவே எப்படி ஒரு விஷயம்னா, பைக் ஓட்டுறது உண்மையாகவே கஷ்டம். பட் ஃபேமிலியோடு போகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, செம்ம ஜாலியாக இருக்குது. பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு ஸோ நம்ம ஊர்லேருந்து தாண்டி போய் பக்கத்து ஊருக்கு போயிட்டோம். அங்கே போனோன்னே பாருங்களேன், சுற்றி வயக்காடு, இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகிறதெல்லாம் உண்மையாகவே செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா, நம்ம ஊர்லலாம் எங்கே பார்த்தாலும் வீடு ஆயிடுச்சு, எங்கிட்ட பார்த்தாலும் ரோடு. இந்த மாதிரி ஒரு வயக்காடு, ஒரு தோப்பை பார்த்தோமா, அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி கிராமத்து சைடு போகிறப்ப தான் அதை பார்க்குறக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. இவங்க வந்துட்டு நம்ம அக்காவும் மாமாவும், அன்றைக்கி நாங்கள் அவங்களும் தான் போயிருந்தோம். இவங்க தான் அக்காவும் மாமாவும். ஸோ போகிற வழியில் கோயிலில் இருந்தது, சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உண்மையாகவே இயற்கையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளோட வீடியோவில் லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உண்மையாகவே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தோப்பு சைடு, வயக்காடு சைடு போகிறப்போ நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும்ல, அது மாதிரி இருக்குது. அதில் இப்படி ஒரு ரோட்லலாம் நம்ம வண்டி ஓட்டி போகிறப்ப செம்மையாக இருக்குது, செம்ம சந்தோஷமாக இருக்குது. பாருங்களேன், போயிட்டு என்ன பண்ணோம், சரி அப்படியே ஒரு டீ கடையில் டீ சாப்பிடலாம். ஏன்னா உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கடை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மெயின்லேயே டீ எதாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டீ ஆளுக்கு வேணுங்கிறத வாங்கியாச்சு. சொன்னேன், நாங்கள் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டோம். பார்ப்பாங்க அப்போல்லாம் இந்த கோல்டு காஃபியாமே. ஸோ இது இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமும் வந்துட்டு நம்ம வாங்கியிருந்தோம். நான் வந்துட்டு ஜூஸுன்னு எடுத்து குடிச்சிட்டேன், பார்த்தா அது கோல்டு காஃபியாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காஃபி குடிக்கலாம் ரைட்டு, பட் அது ஐஸாக குடிக்கிறப்போ நமக்கு செட் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு உண்மையாகவே. அதனால் வந்துட்டு பார்ப்பாங்க 4 பேர் வாங்கினாங்க. அதில் வந்துட்டு இந்த அவங்க தான் அக்கா பையன், பின்னாடி உட்காந்து வரவன் தான் அக்கா பையன். ஸோ அவன் ஒரு ஆள் மட்டும்தான் குடித்தான். மற்ற நம்ம பாப்பாவும் சரி, இது வந்துட்டு நம்ம அக்கா பொண்ணு, இந்த பாப்பாவும் சரி, 3 பேருமே வந்துட்டு குடிக்கலை. மொத்தத்தில் இன்றைக்கி அவங்களால நமக்கு அந்த இதெல்லாம் லாஸு. சரி பரவாயில்ல, பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு கேட்டால் இதனால வாங்கி கொடுத்துருவோமே நம்ம தான் அப்படிங்கிறதுனால பரவாயில்லன்னு யோசிக்கலை. ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு அந்த சிஸ்டர், அந்த பிரதரும். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கே. ஏன்னா ஸோ நம்மளும் வந்துட்டு ஒருத்தங்க மதித்து இந்த விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்துட்டு போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான், பட் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விசேஷம் வரும், அங்கே வந்துட்டு நம்ம போனோமா, கொஞ்சம் தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் பேசி பழகணுமான்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா எனக்கு வெளியே உண்மையாக தான் சொல்கிறேன், சொந்தம் அப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் இந்த மாதிரி வெளியே போகிறப்போ ஒரு சின்ன விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அம்மா வீட்டு சாமி. எப்படின்னா என்னோடய அம்மா இருக்காங்கள்ல, என்னோடய அம்மா வீட்டு கோவில்னால் சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே சாமி கும்பிட்றவங்க தான் என்னோடய மாமா, அதாவது அக்கா வீட்டுக்காரு, தாய் மாமா மயன், கோயில் பூசாரி. சாமி கும்பிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டுருக்கையிலே அங்கே பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாமி ஆடினாங்க. இங்கிட்ட ஒரு அக்காவும் அங்கிட்ட ஒரு மாமா, அவங்க வந்துட்டு ஒரு அண்ணன், அவங்க வந்துட்டு சாமி ஆடினாங்க. பாருங்களே, இந்த வாக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எப்படின்னா ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து கேட்பாங்க, இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கான இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி அவங்களுக்கு வளைகாப்பு போடணும், நல்ல நேரம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வளைகாப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள பெரியவங்களாம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு தேநீர் போட்டுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ உண்மையாகவே எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்போவுமே. ஏன்னா அப்படின்னா எல்லோரும் கஷ்டப்படக்கூடியவங்க தான், பட் அவங்களும் அப்படி தான். அந்த சிஸ்டர்லாம் வந்துட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க.
அதனால் வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஒருத்தரை சாமி கும்பிட்டுட்டு வளையல் போட்டுட்ருக்காங்க. ஸோ உண்மையாகவே அவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வேண்டிப்பேன். ஸோ என் கூட நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வேண்டிக்கோங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ நானும் கண்டிப்பாக என்னோடய வேண்டுதலும் அவங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு வேண்டிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ சப்போர்ட் மீன்ஸ் அப்படின்னா சாமி நல்லபடியாக கும்பிடுங்க, அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஓகேவா? என்னடா சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும்? ஸோ நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வந்துட்டு வேண்டிக்கலாம். ஏன்னா அவங்களுக்குமே இது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். பாருங்கள், ஒருத்தராக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வளையல் விட்டு நல்லாயிருக்கு உண்மையாகவே. இதில் உண்மையாகவே நம்ம தமிழர்களோட கலாச்சாரம் தாங்க. இத்தனை மாதத்தில் வளைகாப்பு நடத்தணும், அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்னா இதுலேயும் இப்போ இந்த வீடியோலையுமே நீங்கள் பார்ப்பீங்க கடைசியாக வந்துட்டு எப்படின்னா அந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு 6 சாதம் 7 சாதம்ன்ற வந்துட்டு சாப்பாடுலேயே வேறு எப்படின்னா இப்போ தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி சமையல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க 7 வகையோ ஏதோ ஒத்தைப்படையாக சொல்லுவாங்க, 7 9 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உண்மையாகவே நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ வர்றவங்க எல்லாருமே உண்மையாகவே மனசார அவங்கள வாழ்த்தி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் தான் வாழ்த்திருப்பாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக அவங்கள வாழ்த்துறேன். நம்ம எல்லாரோட வேண்டுதலும் உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். ஓகேவா? பாருங்கள். ஸோ இதை விடலாம் உண்மையாகவே ஒரு பசங்களுக்கும் சரி, இப்போ லேடிஸ்க்கும் சரி, ஒரு உண்மையான சந்தோஷம் இதை தாண்டியெல்லாம் வேறு எதுவுமே இருக்காது. நம்ம அம்மா ஆகிட்டோம், நம்ம அப்பா ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு மேலே எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த சந்தோஷம் தான் அவங்களுக்கும். உண்மையாகவே நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கடவுளை எவ்வளோ வேண்டினாலும் நல்லதே நடக்கும். நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் அவங்களுக்காக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கும்பிட்டாங்க அரசியலை வந்துட்டு. அதெல்லாம் நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டால் நமக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சரி கொஞ்சம் பேரை மட்டும் வீடியோ எடுத்து காட்டலாம் உங்கள்கிட்ட அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மட்டும் எடுத்தேன். பார்த்துக்கோங்க. கடைசியாக தான் வந்துட்டு எப்படின்னா ரம்யா எப்படின்னா என்னோடய ஒய்ஃப், அவங்களும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. பாருங்கள், அவங்களும் வருவாங்க கடைசியில். நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க, நல்லபடியாக எல்லாமே நடக்கும். ஸோ நான் என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஓகேவா? நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இவங்க தான் வந்துட்டு என்னோடய மனைவி. ஸோ ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் வந்துட்டு கடவுள் எனக்கு கொடுத்த வரம். பார்த்தீங்களா, சொன்னல சாப்பிட்றாங்க. ஸோ உண்மையாகவே என் மனைவிக்கு என் மேலே ரொம்ப பாசம். என்னை எப்போவுமே வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. சாப்பிடையில கூட சாப்பிடுங்க, என்ன உட்காந்து சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு இன்றைக்கி சாப்பிட இது பண்ணல, அதனால் நான் சாப்பிடலை. ஆல்ரெடி வீட்டிலே சாப்பிட்டு போயிட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி விஷயம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.